அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆகிஃப் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஜூஸியான கேரட் கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் கேரட்டை வேக வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டதும் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் மிக்ஸை ஊற்றிடலாம். கேரட் அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கேரட் மிக்ஸை நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் ஹை குவான்டிட்டியில் செய்கிறதுனால எனக்கு கெட்டியாக இருக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து, எனக்கு பால் பத்தாததுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் லோ குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் பால்லேயே கூட செஞ்சிடலாம். தண்ணி விட்டால் உங்களுக்கு டேஸ்ட் வராது. ஃபுல்லாகவே தண்ணியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் வராது. க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ நம்ம கைவிடாமல் கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் 2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டால் தான் அதோட டேஸ்ட் வரும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது பச்சை வாசனை போய் நல்லா கொதியும் வந்துடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த கீரை வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த கீரை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஆகிஃப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.